ஆசாரிய ஊழியம் ஆரம்பித்தது. और उस समय उनके याजक की सेवकाई शुरू हुई वहां पर. முதலாவது காணிக்கை வெள்ளைப்போளம், पहला भेंट थी लोबान, இரண்டாவது தூபவர்க்கம். दूसरी थी गंधरस. தூபவர்க்கம்னா என்ன? गंधरस का मतलब क्या है? தமிழ்ல சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. और अब सांप्राणी जानते हैं, அது போட்டா அப்படி புகை வந்துகிட்டே இருக்கும். और उसे डालकर ऐसे धुआं जब निकलता है. என்ன தூபவர்க்கம் வேலை செய்கிறார்? और वह कौन सा काम करता है? वह உன்னை குறித்து பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். और तुम्हारे लिए पिता के साथ निरंतर विनती करते रहते हैं. இன்னைக்கு பாவம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? और आज जब हम पाप करते हैं तो वो क्या कहते हैं? பிதாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். और पिता के पास बैठे हैं वह, பக்கத்துல இருந்து சொல்றாரு, और वह पास बैठकर ये कहते हैं, இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, और इस एक बार उसे क्षमा कर दो, கிறிஸ்டி பாலை விட்டுருங்க, इस बार तुम क्रिस्टी पॉल को இந்த छोड़ ஒரு दो, வாட்டி மன்னிச்சிடலாம், और इस बार हम क्षमा कर सकते हैं, இனிமேல் தப்பு செய்ய மாட்டான், और आगे से वो गलती नहीं करेगा. இந்த ரத்தத்தை பாருங்க, और इस लहू को देखें आप, என்னுடைய ரத்தத்தை பாருங்க, और ये मेरे लहू को देखें आप, கிறிஸ்டி பாலை ஒண்ணும் செய்யாதீங்க. और आप क्रिस्टी पॉल को दंड ना दें. பக்கத்துல இருந்து ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். और पिता के पास बैठकर वे एक याजक की सेवकाई कर அவர் रहे हैं. பரலோகத்துக்கு கடந்து சென்றபோது और जब वह स्वर्ग में चले गए यहाँ से, ஆசாரிய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. वहाँ से याजक की सेवकाई शुरू की उन्होंने. தூபவர்க்கம் और गंधरस, உங்களை குறித்து எப்பொழுது என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? और आपके बारे में निरंतर क्या बात करते हैं? ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்யும் போதோ और हर एक बार जब आप पाप करते रहते हैं, பிதாவுக்கு பக்கத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். और पिता के पास बैठकर तुम्हारे लिए विनती करते हैं, இந்த ஒரு முறை என்னுடைய மகளை விட்டு விடுங்கள், और इस एक बार मेरे बेटे को आप क्षमा कर दें, என்னுடைய மகள் திருந்தி விடுவார். और मेरा बेटा सुधर இந்த जाएगा, ஒரு முறை என்னுடைய மகனை விட்டு और விடுங்கள் इस एक बार मेरे बेटे को छोड़ दें आप. அப்படின்னு ப்ளீஸ் ப்ளீஸ் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக பரிந்து பேசிக் और हर கொண்டிருக்கிறார். बार तुम्हारे लिए विनती करते रहते हैं यीशु मसीह. அது ஒரு ஆசாரிய ஊழியம். और वो एक याजक की सेवकाई है. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो. எபேசியரின் புத்தகம் एफिसियों की पुस्तक, 2ஆம் அதிகாரம் उसका दूसरा अध्याय, 13ஆம் வசனம். उसका 13वां पद. எபேசியர் 2:13. एफिसियों की पुस्तक दूसरा अध्याय 13 उसका. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் और जो तुम पहले दूर थे, இப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே अभी मसीह के लहू के द्वारा சமீபமாய் வந்திருக்கிறீர்கள். तुम निकट हो गए हो. யூத கலாச்சாரத்திலே ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. और यहूदियों के रीति रिवाज में ऐसा होता है. அது என்ன பழக்கம்னா, और वह क्या आदत है? அவர்கள் எப்படி துக்கம் கொண்டாடுவார்கள் என்றால், और वह कैसे शोक मनाते हैं? கரெக்டா சொல்லு, அவர்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடுவார்கள். और अपने कपड़ों को वो फाड़ कर वो शोक मनाते ஒரு हैं. வீட்ல ஒரு சாவு எழுந்துருச்சுன்னா और अगर एक घर में किसी की मौत होती है, அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். और अपने कपड़ों को वो फाड़ देंगे अपने आप. அந்த மாதிரி நிறைய வாட்டி பழைய ஏற்பாட்டை படிச்சிருக்கோம்ல. और पुराने नियम में कई बार हमने पढ़ा है इसके बारे They में tore their robes. कि उन्होंने अपने वस्त्रों को फाड़ दिया, வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு अपने कपड़ों को फाड़ दिया उन्होंने. இயேசு கிறிஸ்து மரித்தபோது और जब यीशु मसीह की उन्होंने अपने प्राण त्याग दिए, பிதாவும் துக்கம் கொண்டாடினார். और पिता ने भी शोक मनाया. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. और उस समय उस मंदिर की जो पर्दा था वह दो में वहां पर फट गया वह. பிதா வஸ்திரத்தை கிழித்தார். और पिता ने अपने वस्त्रों को फाड़कर शोक मनाया. என்னுடைய மகன் மரித்து விட்டார். और ये मेरा बेटे की मृत्यु हुई है அந்த अभी. துக்கத்தை அவரும் கொண்டாடினார். और उन्होंने भी शोक मनाया उसका. உயிரோடு எழுந்த இயேசு और கிறிஸ்து जो यीशु मसीह फिर से पुनरुत्थान हुआ, ஆசாரியனாய் எழுந்தார். और वह एक याजक के रूप में शुरू அவருடைய हुए, இரத்தத்தோடு எழுந்தார். और अपने लहू के साथ उठ खड़े हुए, உனக்காய் பரிந்து பேசுவதற்காக எழுந்தார். और तुम्हारे लिए विनती करने के लिए उठे हुए वो. இன்றைக்கும் ஆசாரியனாய் और அமர்ந்திருக்கிறார். आज भी याजक के रूप में विराजमान है. தூரமாய் இருந்த நீ और जो तुम बहुत ही दूर இயேசு थे, கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வரும்படியாக और तुम जो ईश्वर के पास अभी आने के लिए मदद की அவர் उन्होंने, ஆசாரியனாய் வீற்றிருக்கிறார். और वो एक याजक को उन्होंने तैयार அவருடைய किया, இரத்தத்தோடு और வீற்றிருக்கிறார். अपने लहू के साथ तुम्हें उन्होंने உன்னை अपनाया है, கழுவுவதற்காக வீற்றிருக்கிறார். और तुम्हें धोने के लिए तुम्हें अपनाया है ईश्वर கர்த்தருடைய ने. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो. ஒரு கண்ணாடியை பார்க்கிறோம். अगर हम एक शीशे आईने को देखते हैं, எல்லாரும் ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்ப்போம். और हम सब जब तैयार होते हैं तो आईना देखते हैं, இந்த கண்ணாடியை பார்த்தோன்னா தலை சீவுவோம், பவுடர் போட்டுக்கிறது,
ட்ரெஸ் பண்றது, ட்ரெஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது எல்லாமே செய்வோம். और आईने के सामने अपने आप को हम तैयार करते हैं। கண்ணாடி இல்ல, अगर आईना नहीं है அப்ப எப்படி கிளம்புறது? तो कैसे तैयार होना है? அப்ப நம்ம மத்தவங்கள கேட்டுக்கணும். तो हम दूसरों से पूछते हैं। இப்ப அப்படியே தலை சீவி இருக்கோம், और अगर अपने बाल ऐसे ही हमने बनाए हैं, கண்ணாடி இல்ல, आईना नहीं है, அப்போ கேக்குறோம், तो हम पूछते हैं தலைலாம் கரெக்டா क्या मेरे बाल सब ठीक हैं? பவுடர் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? और क्या पाउडर कहीं पर ज्यादा है? இந்த ஷர்ட் கரெக்டா இருக்கா? और क्या शर्ट ठीक है? எல்லாமே கேட்டுக்கணும். और सब कुछ हम पूछते हैं किसी से। ஏன்? क्यों? கண்ணாடி இல்ல, அதுக்கு பதிலா இவங்கள தான் கண்ணாடியா வச்சுக்கணும். क्योंकि आईना नहीं, इसलिए हम दूसरों को इस्तेमाल करते हैं आईने நீங்க के। ஒருவரை கண்ணாடியாக வைத்துக் கொள்ள வேண்டும், और तुम्हें किसी को आईने के रूप में रखना है அவர்களிடம் கேட்க வேண்டும், और तुम्हें उनसे पूछना है கரெக்டா இருக்கிறனா? क्या मैं ठीक हूँ? இப்ப கண்ணாடியா? और अभी आईना कौन है? தோரா ஒரு கண்ணாடி, और तोरा एक आईना होता உன்னை है। வெளிப்படுத்துகிற கண்ணாடி தோரா. और तुम्हें प्रकाशित वाक्य देने वाला तोरा होता है। தோராவுக்குள் இருப்பவர் யார்? और कौन है उस तोरा के अंदर? இயேசு கிறிஸ்துவே அந்த தோரா. और यीशु मसीह खुद वो तोरा है। அவரிடம் நீங்க கேட்கணும், और तुम्हें उनसे पूछना है கரெக்டா இருக்கிறனா? क्या मैं जीवन में ठीक से என் हूँ? வாழ்க்கை கரெக்டா இருக்கா? क्या मेरा जीवन ठीक है? சொல்லுவாரு, और वो कहेंगे நேத்து ஒரு பொய் சொல்லிட்டியப்பா, और कल तुमने एक झूठ बोल दिया, ஐயோ மன்னிச்சுங்க ஆண்டவரே, आप मुझे क्षमा करें परमेश्वर। இந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருந்தியே, இது சரியில்லையே, और तुम ऐसे गलत गलत बातों को सोच रहे थे, वो गलत है। ஐயோ தப்பு ஆண்டவரே, और ईश्वर मैंने बहुत गलती की है தெரியாம செஞ்சுட்டேன். और बिना जाने मैंने किया है। ஒவ்வொரு காரியமாய் வெளிப்படுத்துவார். और एक एक बात आप पर प्रकट करेंगे। அவர் ஆசாரியனாய் வீற்றிருக்கிறார். और वह एक याजक के रूप में सेवकाई की उन्होंने। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। 613 கட்டளைகள், और 613 आदेश हैं। அதை முற்றிலும் முடித்தவர் இயேசு கிறிஸ்து. और वह यीशु मसीह जिन्होंने सबको पूरा किया। அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவுன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார்னு கிடையாது. और व्यवस्था का अंत अगर वहाँ ये नहीं कि उन्होंने उसे बंद कर दिया आने पर। நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் நிறைவேற்றிய ஒருவர் அவர். और वह ऐसे जिन्होंने उन सबको पूर्ण किया अपने जीवन में। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती की पुस्तक 6ஆம் அதிகாரம் उसका 6वां अध्याय 24 இருந்து 26 வசனங்கள். 24 से लेके 26 तक पढ़ेंगे। The Lord bless you and keep you. The Lord make his face shine on you and be gracious to you. The Lord turn his face towards you and give you peace. यहोवा तुझे आशीष दे और तेरी रक्षा करे। यहोवा तुझ पर अपने मुख का प्रकाश चमकाए और तुझ पर अनुग्रह करे। यहोवा अपना मुख तेरी ओर करे और तुझे शांति दे। இதுதான் priestly blessing னு சொல்லி ஆசாரியனுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லி இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. और वेदी में लिखा है कि ये याजकों के आशीर्वाद देने की विधि है। அப்போ 3 முறை லார்ட் என்ற தேவன் என்ற கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது. और 3 बार यहाँ पर यहोवा लिखा गया है। ஒன்று பிதாவை குறிக்கிறது, இன்னொன்று குமாரனை குறிக்கிறது, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. और एक पिता, एक दूसरा पुत्र और तीसरे पवित्र आत्मा से वो अर्थ रखता है। ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்பாக और जब हारून उस सबसे पवित्र स्थान में जाने से पहले அவருடைய ஆடையிலே और अपने वस्त्र में கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. और उसके वस्त्र में 12 पत्थर होते थे। அந்த 12 கற்கள் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. और वह 12 गोत्रों को अर्थ रखता था। ஒவ்வொரு கோத்திரமும் அந்த ஆரோன் உள்ள போகும்போது கர்த்தரை பார்த்து ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாய் அந்த 12 கற்கள் और வைக்கப்பட்டிருக்கிறது. ये इसलिए रखे गए कि ताकि जब हारून अंदर जाए तो यहोवा उनको देखकर उन्हें आशीष कर सके। அப்ப கர்த்தர் வந்து அந்த 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து யார் வர வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். और यहोवा ने निश्चित किया कि एक-एक गोत्र से किसको आना है ஒரு आगे। மருத்துவர் எந்த கோத்திரத்திலிருந்து வர வேண்டும்? और एक जो डॉक्टर है उसे किस गोत्र से आना ஒரு है। நியாயாதிபதி என்றால் தான் கோத்திரத்திலிருந்து வர வேண்டும். और अगर एक न्याय है तो उसे कौन से गोत्र से आना ஒரு है। ராஜா என்றால் யூதா கோத்திரத்திலிருந்து வர வேண்டும். और अगर एक राजा को आना है तो वो यहूदा से आना ஒரு है। விவசாயி எந்த கோத்திரத்திலிருந்து வர வேண்டும்? और एक जो काम करने वाला उसे कौन से गोत्र से आना 12 है। கோத்திரங்களாக பிரித்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் யார் வர வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானித்து और வைத்திருக்கிறார். 12 गोत्रों से भी कौन सा काम किसको करना है यहोवा ने तय किया। அப்போ அந்த 12 கோத்திரத்திலே और उन 12 गोत्रों में இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ள பிறந்தவர் தான் பென்யமீன்.
बेन्यामीन था जो इस्राएल के अंदर पैदा हुआ था। அப்போ பவுல வந்து ஹீப்ரூ ஆஃப் ஹீப்ரூஸ் ஏன் சொல்றோம்? और पौलुस को क्यों इब्रानियों का इब्रानी कहा जाता है? எல்லாரும் ஹீப்ரூஸ் தான்। और सब लोग इब्रानी हैं। அந்த ஹீப்ரூ ஆஃப் ஹீப்ரூஸ் ஏன் சொல்றோம்? और इब्रानियों का इब्रानी क्यों कहा जाता है அவன் उसे? எல்லைக்கு உள்ள பிறந்தவன்। क्योंकि उस इस्राएल के सीमा के अंदर उसका जन्म हुआ है। பென்யமீன் உள்ள பிறந்தார்। और बेन्यामीन वहां अंदर पैदा हुआ था। முதலாவது ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு और पहला राजा जो इस्राएल देश का சவுல்। शाऊल था। அவர் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தார்? कौन से गोत्र से आया था वो? பென்யமீன் கோத்திரத்திலிருந்து அவர் வந்தார்। और बेन्यामीन गोत्र से था वो। ஆனா ஒரு ராஜா எந்த கோத்திரத்திலிருந்து வர வேண்டும்? लेकिन राजा को किस गोत्र से आना था? யூதா கோத்திரத்திலிருந்து வர வேண்டும்। यहूदा के गोत्र से आना था। மக்கள் ஏன் சவுலை தேர்ந்தெடுத்தாங்க? और क्यों लोगों ने शाऊल को चुना उस समय? அவர் ஹீப்ரூ ஆஃப் ஹீப்ரூஸ்। क्योंकि वह इब्रानियों का इब्रानी। ஏன்னா பென்யமீன் வந்து எல்லைக்கு உள்ள பிறந்தவர்। क्योंकि बेन्यामीन जो गोत्र वो उस इस्राएल के सीमा के अंदर पैदा हुआ, அதனால அவரை தேர்ந்தெடுத்தாங்க। इसलिए उसे चुना गया। ஆனா கர்த்தருடைய திட்டம் लेकिन ईश्वर की जो योजना யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜா வர வேண்டும்। कि यहूदा गोत्र से ही राजा को आना है, அதனால தான் தாவீதின் குமாரன் சொல்லி தாவீது அடுத்து ராஜாவா வந்தார்। इसलिए दाऊद अगला राजा के रूप में आया हुआ। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக। ईश्वर के नाम की महिमा हो। எபிரேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்। इब्रानियों का की पुस्तक उसका 4था अध्याय उसका 14वां पद। 4:14 Do not neglect your gift which நான் was 14 வசனம்। इब्रानियों का 4 का 14। यस, வாசிங்க। Therefore, since we have a great high priest who has ascended into heaven, Jesus, the Son of God, let us hold firmly to the faith we profess. इसलिए जब हमारा ऐसा बड़ा महायाजक है जो स्वर्गों से होकर गया है, अर्थात परमेश्वर का पुत्र यीशु, तो आओ हम अपना अंगीकार को दृढ़ता से थामे रहें। 1 தீமோத்தேயின் புத்தகம் पहले तीमुथियुस की पुस्तक 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 5ஆம் வசனம்। उसका 5वां पद। For there is one God and one mediator between God and mankind, the man Christ Jesus. நமக்கென்று ஒரு ஆசாரியன் இருக்கிறார்। क्योंकि हमारे बीच में एक याजक है, நமக்கு எப்போதும் வேண்டுதல் செய்வதற்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார்। और एक याजक जो हमेशा हमारे लिए विनती करता है। அவர் இன்றைக்கும் பிதாவின் சமூகத்திலே அமர்ந்து நமக்காய் வேண்டுதல் செய்து और கொண்டிருக்கிறார்। आज भी वह पिता के समूह में हमारे लिए विनती निरंतर करते रहते हैं। இயேசு கிறிஸ்துவின் முதல் ஊழியம் தீர்க்கதரிசன ஊழியம்। और यीशु मसीह की पहली सेवकाई एक भविष्यद्वक्ता की सेवकाई है। இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது ஊழியம் ஒரு ஆசாரியனுடைய ஊழியம்। और यीशु मसीह की दूसरी सेवकाई है एक याजक की सेवकाई। இவர் ஆரோனின் முறைப்படியான ஆசாரியர் அல்ல। और वह हारून की रीति से एक याजक नहीं। இவர் எந்த முறையின்படியாக வந்த ஆசாரியர் किस சொல்லுங்க? रीति से ये याजक है? மெல்கிசதேக்। मिल्कीसेदेक की रीति से। ஏன் ஆரோனின் முறைப்படியான ஆசாரியன் அல்ல மெல்கிசதேக்கின் முறைப்படியான ஆசாரியன்? ஏன்? और क्यों हारून की रीति से नहीं लेकिन मिल्कीसेदेक की रीति से वो याजक हैं? சொல்லுங்க। आप बताएं। Why he is not a priest according to the order of Aaron, but he is a priest according to the order of Melchizedek? और क्यों वह हारून की रीति से नहीं लेकिन मिल्कीसेदेक की रीति से एक याजक हैं? Aaron is Levite. Aaron is Levite. Okay. வேற Aaron is Levite. ஆரோன் ஒவ்வொரு முறை பிதாவினிடத்திலே சென்று பாவங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது और हर बार जब हारून अंदर जाता है उस महा पवित्र स्थान में लोगों के लिए विनती करने के लिए, அந்த இரத்தத்தை கொண்டு செல்லும் போது और जब वो लहू को अपने हाथ में लेकर जाता है, ஆரோன் தன்னுடைய பாவத்திற்காக முதலாவது மன்னிப்பு கேட்டு விட்டு பின்பு மற்றவர்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பார்। और यह हारून पहले अपने पापों के लिए क्षमा मांगकर उसके बाद लोगों के पापों की क्षमा याचना करते हैं। ஆனால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான நம்முடைய பிரதான ஆசாரியர், लेकिन मिल्कीसेदेक की रीति से जो हमारे महायाजक हैं, அவர் பிதாவினிடத்திலே சென்று நமக்காய் பரிந்து பேசும்போது और जब वह पिता के सामने जाते हैं हमारे लिए विनती करने के लिए, அவருடைய பாவங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை। उन्हें कोई जरूरत नहीं कि अपने पापों के लिए कोई क्षमा मांगना ஏனென்றால் पड़े, அவர் பாவம் செய்யாதவர், क्योंकि वह एक निष्पाप मनुष्य है। ஒரு பாவமும் செய்யாதவர்
செய்யாதவன் जिन्होंने कभी कोई पाप किया ही नहीं அவர் சேலஞ்ச் பண்ணாருங்க. और उन्होंने चैलेंज किया என்னிடத்திலே பாவம் என்று உண்டு என்பது உங்களால் யாரால் சொல்ல முடியும்? और ये कहा कि आप में से कोई नहीं कह सकता कि मेरे अंदर कोई भी खोट है Who can say that I have sin in me? और कौन कह सकता है कि मेरे अंदर कोई पाप है? நம்மளால சொல்ல முடியுமா? क्या हम कह सकते हैं? நம்மளால யாரா சேலஞ்ச் பண்ண முடியுமா? क्या हम में से कोई भी ऐसा चैलेंज कर सकता அவரிடத்திலே பாவம் இல்லை 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 நீ எத்தனை பேர் சாட்சி है? கொடுத்தாங்க? और कितने लोगों ने ये गवाही दी कि उनके अंदर कोई भी पाप नहीं, कोई भी खोट नहीं। ஏரோது சொன்னாருங்க, ஏரோது ராஜா சொன்னாரு இந்த மனுஷன்ட ஒரு தப்பு இல்ல கொண்டு போ கொண்டு போ. और हेरोद ने कहा कि इसमें मुझे कोई भी कमी नहीं दिखाई पड़ी। பிலாத்து சொன்னார் இந்த மனுஷனிடத்திலே ஒரு குறையும் நான் காணவில்லை, ஒரு பாவத்தையும் நான் காணவில்லை. और पिलात ने भी कहा कि मुझे इस मनुष्य में कोई भी पाप नहीं नजर आया। பிலாத்தின் மனைவி சொல்றாங்க அந்த நல்ல மனுஷனுக்கு நீ ஒரு தீங்கு செய்து விடாதே, அவன் குற்றமில்லாத மனுஷன் பிலாத்தின் மனைவி சொல்றாங்க. और पिलात की पति ने कहा कि ये निष्पाप मनुष्य, इसे तुम कोई दंड नहीं देना। அவரை காட்டி கொடுத்த யூதாசே சொன்னா குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. और जिस यहूदा ने उन्हें धोखा दिया उसने खुद कहा कि एक निष्पाप लहू को मैंने धोखा दिया है। இருக்கிற பிரதான ஆசாரியர் எப்படி பண்றவருங்க? और हमारे जो महायाजक हैं आज वो कैसे मनुष्य हैं ஒரு பாவமும் செய்யாதவர். और जो जिसने कभी कोई पाप नहीं किया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। உங்களுக்கென்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், और आपके लिए एक भविष्य दुखता है உங்களுக்கென்று ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். और आपके लिए एक महायाजक है वो। மூன்றாவது ஊழியம் और तीसरी सेवकाई கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। பொன் और वो है सोना। பொன் सोना பொன் எதை குறிக்கிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். और सोना किसको प्रकट करता है आप सब जानते हैं। பொன் सोना ஒரு அரசனை குறிக்கிறது. वह एक राजा का अर्थ रखती है। இயேசு கிறிஸ்துவின் மூன்றாவது ஊழியம் और जो यीशु मसीह की तीसरी सेवकाई அவர் மீண்டுமாய் வருவார், वह फिर से आने वाले हैं ராஜாதி ராஜாவாய் வருவார். और वह राजाओं के राजा के रूप में आएंगे। वह சாஸ்திரிகள் 3 காணிக்கையை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார். और शास्त्रियों ने 3 भेंटें उस बालक को दी 3 விதமான ஊழியங்களை குறிக்கிறது அது. और 3 तरह की सेवकाई से संबंधित थे। वो தீர்க்க தரிசன ஊழியம், एक भविष्य